ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இன்னொரு அன்பின் ஆண்டவர் பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் எப்படி மன்னிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சீர்கேட்டுகளை குணமாக்குவேன். யாருடைய சீர்கேட்டுகள் என்ற முந்தின வசனங்கள் பார்த்தீங்கன்னா, தங்கள் நாவினால வார்த்தையினால ஆண்டவரிடத்துல மனம் திரும்புகிறவங்களை அவர்களுடைய சீர்கேட்டுகளை கர்த்தர் குணப்படுத்த. ரெண்டாவது காரியம், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இனி அந்த பழைய கோவத்தையோ பழைய நம்ம பண்ண பாவத்தை அவர் நினைக்காம, கொஞ்சம் கூட அந்த கோவத்தை உள்ளத்துல வச்சுக்காம மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு உன்னை நான் நேசிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். எவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மளும் அதே போலதான் மனிதர்களை மன்னிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் சொன்னோம் அப்படின்னா அவர்களை திரும்பவுமாய் மனப்பூர்வமாய் சிநேகிக்கணும். ஆண்டவர் எப்படி நம்ம மேல இருக்க கோவத்தை நீக்கி போட்டாரோ அதே மாதிரி நம்மளும் பிறர் மேல இருக்க கோவத்தை நீக்கி மனப்பூர்வமாய் சிநேகிக்கணும். கிறிஸ்துவை போல வாழணும். ஆமென்.